என் பேர் குகன். நாங்கள் திருமலை வாயிலேருந்து வரோம். ஆக்சுவலாக எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குனாங்க, அதனால் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி வந்துட்டோம். 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னாங்க, அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. ரிஹர்சல்லாம் சும்மா வீட்டிலேருந்து அந்த கொஞ்சம் தெரிஞ்சுது, ஆனால் இப்போ ஆர்வமாக பார்க்கறதுக்காக நேராக பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நீங்க பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி 21 வருஷம்? இல்ல 21 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது கூட பார்க்கல. இது வந்து அதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட திருப்பி இதே சென்னையில் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதுக்காக பார்க்க வந்திருக்கோம். வெயில் அதிகமா இருக்குது. என்ன மாதிரி பொருட்கள் கொண்டு வந்திருக்கீங்க? சம்மர் கோட்டு, கேப்பு, கூலர். எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு? அது வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு. எஸ்பெஷலி கிராண்ட் டாட்டர்ஸ்க்காக தான் மெயினாக வந்தேன் நான். ஸோ இவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும், கிடைக்கணுமே அப்படின்றதுக்காக வந்தேன். ஓகே, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பீச்சுக்கு ஃப்ளைட் பார்க்க. ஃப்ளைட் பார்க்க ஆர்வமா இருக்கா? டிவில பாத்தீங்களா 2 நாளா? எப்படிலாம் இருந்துச்சு? எங்க அம்மா போன்ல இருக்கு. போன்ல பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நேர்ல பார்க்க போறீங்க, எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு? ஹாப்பியா இல்லையா? ஹாப்பியா என்னென்ன ஃப்ளைட் எல்லாம் பாத்தீங்க? ஆல் எல்லாம் பார்த்தோம். இந்தியா ஃப்ளைட் எல்லாம் பார்த்தோம். ஹாய், எங்க இருந்து வரீங்க? திருச்சி. ஓகே, எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கு ஃப்ளைட் எல்லாம் பார்க்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் சொல்ல. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க பீச்சுக்கு? ஏர்கிராஃப்ட். ஓகே, எப்படி இருக்குது? ஆர்வமா இருக்கீங்களா? நாங்க பூர்ந்தவல்லி பக்கத்துல மேல்மணம்பேடுன்ற ஊர்ல இருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஏர் ஷோ பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 11க்கு ஸ்டார்ட் பண்றதா சொல்லிருக்காங்க. ஆனா 9 o'clockே நிறைய பேர் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது கடந்த 2 நாட்களாவே ரிஹர்சல் எல்லாம் போச்சு. நீங்க டிவில பாத்தீங்களா இல்ல நேர்ல வந்து பாத்தீங்களா? இல்ல, டிவில தான் பாத்துட்டு இருந்தோம். ரிஹர்சல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு நேர்ல வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுது, எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி பார்த்ததில்ல. அதுவும் நம்ம சென்னையில இது நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். இதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் நல்ல ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அங்கங்கே காவல்துறையை போட்டு பொதுமக்களை கட்டுப்படுத்துறாங்க. காலையிலேயே 6 மணிக்கெல்லாமே நாங்க கிளம்பிட்டோம். இங்க வந்து பார்த்தா 9 மணிக்கு கூட்டமே இருக்காங்க. பார்த்தா கடல் அலையானவங்களா அது மாதிரி கூட்டம், அவ்வளவு கூட்டம் இருக்கு இங்க. ரொம்ப இது நம்ம சென்னைக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. நாங்க இதை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். 11 மணி எப்ப ஆகும்னு காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து மற்றொருவரிடம் கேட்கலாம். நீங்க எங்க இருந்து வரீங்க? எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு வான்படை சாகச நிகழ்ச்சியை பாக்குறது? நாங்க அம்பத்தூர்ல இருந்து வரோம். இங்க ரொம்ப ஆவலா இருக்கு, எப்போ இதை பார்க்க போறோம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் டிவில தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரிலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு இப்போ தான் தெரிய போகுது. ஓகே, என்னென்ன போர் விமானங்கள்லாம் இதுல இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். இந்த ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காக லாஸ்ட் 1 வீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் நெருங்கிடுச்சு இருக்கு. ஸோ விரைவில் என்ஜாய் பண்ண போகிறோம். முக்கியமாக ரஃபேலை பார்க்க போகிறோம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்க எப்படி? ஆமாம், ஃபேமிலியோட தான் வந்திருக்கிறோம். ஏன்னா முக்கியமாக நானும் 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்ததில்ல, நியூஸில் பார்த்ததோட சரி. இப்போ முக்கியமாக குழந்தைங்க பார்க்கணும் இல்லையா, அவங்களுக்கும் ஃபியூச்சர் என்னன்னு தெரியணும்ல. நம்ம நாட்டோட பாதுகாப்பு என்ன இருக்குது, அதுக்காக நம்ம சோல்ஜர்ஸ்லாம் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியணும்ல. ஸோ அதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறோம். நாங்க பீச்சுக்கு வந்தோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லைவா பார்க்க போறோம். ஃப்ளைட்லாம் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இவ்வளோ கிட்ட ஆர்பி ஃப்ளைட் பார்த்துருக்கீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, என்ன ஆக போறீங்க? டாக்டர். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டாக்டர். பீச்ல வந்து இந்த ஏர் ஷோ காட்டுறாங்க, அது பார்க்கலான்னு வந்திருக்கோம். எங்கள் ஸ்கூலில் ஒரு டைம் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் கூட்டு போனாங்க. அப்போ வந்து இந்த போருக்கு யூஸ் பண்ணுற பிளெயின்லாம் பார்த்தேன். கிட்டே ட்ரோன்ஸ், இந்த பெரிய பெரிய ட்ரோன்ஸ் இருக்கும், அது ஹெலிகாப்டர்ஸ்லாம் கூட்டு போய் காமிச்சாங்க. அதெல்லாம் வியூ பண்ணோம். லைவாக பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுவும் நாங்கள் ஆக்சுவலி நேட்டிவ்லாம் சேலம். அதுவும் நாங்கள் கரெக்டாக நாங்கள் இங்கே இருக்கிறப்ப நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஈகராக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏர் ஷோவோ இந்த மாதிரி டிஃபென்ஸோட ஃப்ளைட்ஸோ இவ்வளோ க்ளோஸரில்? இல்லை, எதுவுமே பார்த்ததில்லை. ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணதோட சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏர் ஷோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது. என் பையனுக்காக பார்க்க வந்தேன். இப்போ ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் டிஃபென்ஸில் இருந்திருக்காரு. பட் நாங்கள் நிறைய ஷோஸ் பார்த்ததில்ல, எனக்கு நல்லா தெரிஞ்சு பார்த்ததில்ல. ஸோ இவனை சாக்க வச்சு நானும் இந்த ஷோவை பார்த்துடலாம் ஃபேமிலியோட கிளம்பி வந்திருக்கோம். சரி சொல்லு, சரின்னு சொல்லு, வெக்கப்படாதடா.
சரி ஓகே. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இந்த ஏர் ஷோ காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் கொஞ்சம் நடந்துச்சு. அது ரொம்ப சிறிய அளவில் தான் நடந்துச்சு. அதை நான் பார்க்க வாய்ப்பு இல்லை, அதனால நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து ரஃபேல் மற்றும் பிற சிறப்பு பெற்ற விமானங்கள்லாம் இங்கே இன்னைக்கு கண்காட்சியில் இடம்பெறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வானிலை ரொம்ப சிறப்பாக இருக்கு. வானிலை சிறப்பாக இருக்கனால நல்லா தெரியும்னு நான் எதிர்பார்க்குறேன். திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இங்க மக்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. விமானப்படை வீரர்களை நினைக்கும் போது மெய் சிலிர்க்க வைக்குதுங்க. நம்ம நாடு வந்து தேசப்பற்றுள்ள நாடா, நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நாட்டு மக்கள்லாம் இதெல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி. வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்போட, ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். நிச்சயமா சிறப்பா அமையும்னு நாங்க நம்புறோம். இதுக்காக நீங்க வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. எந்த அளவுக்கு இங்க ஏற்பாடுகள், உங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சிருக்காங்களா? கார் பார்க்கிங் எல்லாமே சூப்பரா சிறப்பானதா இருக்குதுங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு சிறப்பானதா இருக்கு. தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு தான், இந்தியானா இந்தியா தான். ஜெய்ஹிந்த். அதாவது நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும்னா தரைப்படை, விமானப்படை இது எல்லாமே சிறப்பாக செயல்படுறதுல இந்த விமானப்படை வந்து 27 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சென்னையில் நடக்கிறதா வந்து தகவல் 2-3 நாளாவே வாட்ஸ்அப்பில் நியூஸ்ல எல்லாம் வருது. நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே நாங்களும் மற்ற நண்பர்களோட பகிர்ந்துட்டு இது எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நாங்கள் வந்து இந்த விமானப்படை சாகச பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். இங்கே உள்ள ஏற்பாடுகள் எல்லாமே காவல்துறை மற்றபடி அரசாங்கத்தோட ஏற்பாடுகள் அத்தனையுமே ரொம்ப நிறைவாக இருக்குது. இன்னும் மக்கள் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் மக்கள்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அதை விட கூடுதலாக இருக்கும் போல இருக்குது. இந்த மெரினா பீச் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய அந்த கடல் வந்து மக்கள் கடலில் இருக்கணும். இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே 14 ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க, 72 ஃபிளைட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே நம்ம அந்த ரஃபேல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு இதெல்லாம் நிறைய அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம சிறப்பே. என்னன்னா இந்த ஜென்ரேஷன் இதை வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு அனுபவம். நான் என்னோட இந்த வயசுல வந்து இப்போ எனக்கு 48 வயசுனா 48 வயசுல நான் இந்த ஃபிளைட்லாம் பார்த்தது கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல போகும்போது நமக்கு மேலே பார்க்குறோம். அவனா இன்னைக்கு குழந்தைங்களை வந்து நீ கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பேரும் குடும்பத்தில் வந்து பார்க்க வர்றோம்னா இது வந்து நமக்கு கிடைச்ச, இந்த ஜென்ரேஷன் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க. இது கண்டிப்பாக வந்து உங்கள் சேனலுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இந்த ஏர் ஷோ வந்து இதுதான் முதல் தடவை பார்க்குறேன். இதுக்கு முன்னால் டிவியில் தான் பார்த்துருக்கேன். நேற்று ஏர் மார்ஷல் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த உத்வேகத்தில் நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்குறதுக்கு, இந்த இதை கலந்துக்கிறதுக்கு. அதே நேரம் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன், நீங்கள் என்ன நியூஸ் சேனலில் என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வெயில் அதிக அளவுல இருக்கு. கடந்த ஒரு வாரமே வெயில் அதிகமா இருக்கு. உங்களை பாதுகாத்துக்கு என்ன? கையில் கொடை எடுத்து வந்திருக்கேன், தண்ணி எடுத்து வந்திருக்கேன். இங்கே வந்து சாப்பாட போகிறேன். இதை வந்து என்னோட எனக்கு 65 வயசு ஆகுது. இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது. உத்வேகம், சின்ன குழந்தைங்க மாதிரி இதுவாக ஆசையாக. முன்னாடி வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஷோ பார்த்தது. 20 இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ திருப்பியும் நடக்குது. இப்போ என் பசங்களோட பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு இது பார்க்கறது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த மாதிரி பார்க்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் நடக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு பார்க்க.